எல்லாருக்கும் வணக்கங்க. மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் சிவகார்த்தி. வெல்கம் பேக் டு ஃபியூச்சர் அகாடமி. இன்னைக்கு நான் எந்த அப்டேட்டோட வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஜூன் மாதம் 2ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டாக இருந்தது ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு. இப்போ நியூ அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ஓகேங்களா, கவுன்சிலிங்கில் நம்ம அப்ளிகேஷன்ஸ் போடுறது பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க சார். இதுதான் சார் ப்ராசஸ். சில பேரண்ட் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த டிஎன்இஏ போர்ட்டலில் போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற விஷயத்தையே வந்து ஒரு காலேஜே நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. நிறைய பேரண்ட்ஸுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஜஸ்ட் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் டிஎன்இஏ கவுன்சிலிங் ப்ராசஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன்ல நடக்கக்கூடிய விஷயம். நீங்க காலேஜை செலக்ட் பண்றது எப்பன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 மாசம் ஆகுங்க. சாய்ஸ் ஃபில்லிங்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும். அப்போதான் நம்ம காலேஜை செலக்ட் பண்ணுவோம். ஓகே, இது வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன், தெரியாதனால நான் சொல்லியிருக்கேன். ஓகே சார், இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு இது முன்னாடியே நமக்குலாம் தெரியும். இந்த ஆக்சுவலாக நோட்டிஃபிகேஷன் விட்டது, ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆனது, அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனது, டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான டேட் எல்லாமே நமக்கு விட்டுருந்தது 3ஆம் தேதி விட்டுருந்தாங்க போன மாதம். ஓகேங்களா, நமக்கு தெரியும். இப்போ லாஸ்ட் டேட் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன் ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்களுக்கு டேட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2ஆம் தேதி இருந்ததுங்க. கரெக்டாக இதுலேருந்து ஒரு மாதம் அப்படிங்கிறப்போ 2/06/26 இருந்தது. அதை வந்து இன்னைக்கு 5ஆம் தேதி 6வது மாதம் இன்னும் ஒரு 3 நாள் சேர்த்தி கொடுத்துருக்காங்க. ஏன்னா சம் இஷ்யூஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட் பண்ணலை. 2 lakh பக்கம் தான் வந்து இப்போ கிட்டத்தட்ட அப்ளிகேஷன்ஸே கம்ப்ளீட் ப்ராசஸ் பண்ணதே இப்போ 1,80,000 பேர் வரைக்கும் தான் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயரை விட ரொம்ப கம்மி. அதனால கொஞ்சம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் லாஸ்ட் டேட் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட் வந்து ஆஸ் யூஸ்வல் 6ஆம் தேதி வரைக்கும். போன டைமும் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 2ஆம் தேதி கொடுத்துருந்தாங்க. அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் வந்து 6ஆம் தேதி கொடுத்துருந்தாங்க. 6ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்குது. ரிஜிஸ்ட்ரேஷனை மட்டும் ஒரு 5ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் சார் விஷயம். ஓகே சார், அடுத்தது என்ன ப்ராசஸ் நடக்கும்? இப்போது டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டேன், பேமெண்ட் பண்ணிட்டேன், ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறது தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் இந்த விஷயத்தில் சொல்ல போகிறேன். இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரேண்டம் நம்பர் வந்து அசைன் பண்ணுவாங்க சார். இந்த ரேண்டம் நம்பர் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 லட்சம் பேர், ஒரு 2.5 லட்சம் பேர் வந்து அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க, பேமெண்ட் ப்ராசஸ்லாம் முடிச்சிட்டாங்கன்னா, அந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸில் ரேண்டம் நம்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரேண்டமாக ஒரு நம்பர் ஒன்று கொடுப்பாங்க. இத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறனால அத்தனை பேர்த்துக்கும் ரேண்டமாக ஒரு நம்பர் கொடுப்பாங்க. இது வந்து அதனால தான் ரேண்டம்னு ஒரு ப்ராசஸ். ஓகேங்களா, இது ஒரு பேசிக்கான விஷயம். அப்ளிகேஷன்ஸ் போட்ட எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே, பேமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே ரேண்டமாக ஒரு நம்பர் வரும். அதுதான் ரேண்டம் நம்பர். ஓகேங்களா, அடுத்தது என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட் டிஎஃப்சி ஆன்லைன் மோட். இதுதான் முக்கியம். டிஎஃப்சி சென்டர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் டிஎஃப்சி சென்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதை பற்றி இந்த வீடியோலேயே நான் பின்னாடி சொல்கிறேன். டிஎஃப் சென்டர் எங்கெல்லாம் இருக்குது, எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். டிஎஃப் சென்டரில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் நடக்குங்க ஆன்லைன் மோடில். நீங்கள் நேரில் போகணும்னு கூட அவசியம் இல்லை. நேரில் போகிறதுனாலும் போகலாம். சார், நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன்ஸ் பண்ணுறாங்க, எனக்கு எப்படி வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியலை, எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, என்ன பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்களோட டிஸ்ட்ரிக்டில் ஒரு 2 டிஎஃப் சென்டர் இல்லைனா 3 டிஎஃப் சென்டர், 5 டிஎஃப் சென்டர் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. அது எப்படி பார்க்கணும்னு சொல்கிறேன். அங்கே நீங்கள் நேர்லேயே போயிடலாம். கான்டாக்ட் நம்பர் இருக்குது, நேராகவே கால் பண்ணி நீங்கள் பேசிடலாம். இங்கே வந்து எந்த ஒரு பேமெண்ட்டும் வாங்க மாட்டாங்க. சரிங்களா, நீங்கள் நேர்லேயே போய் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அதில் உங்களோட சர்டிஃபிகேட்ஸை வந்து வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் டாக்குமெண்ட்ஸில் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, எல்லாமே சரியாக அப்லோட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது தான் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸில் டிஎஃப் சென்டர்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணி, இதை நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க, இதை வந்து சரி பண்ணிக்கங்க, இதை வந்து உங்களுக்கு சரி பண்ணுறதுக்கான ஒரு டேட் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் நேர்லேயே போகலாம். சரிங்களா, இது வந்து ஆன்லைனில் உங்களுக்கு கால் வரும். இல்லை, நீங்கள் எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ப்ராப்பராக உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கால்ஸ் பெரும்பாலும் வராது. ஓகேங்களா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது நான் சொல்ல வந்துட்டேன். ரேண்டம் நம்பர் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 10/6/2026 ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்தது இந்த 8ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் ஜூன் மாதம் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் நடக்கும் இந்த ஆன்லைன் மோடில். ஓகேங்களா, நேரில் கூட போய் பார்க்கலாம், இல்லை ஆன்லைன்லேயே கால் பண்ணி நீங்கள் உங்களுக்கு
உங்களை கூப்பிடுவாங்க, நீங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் என்ன ப்ராசஸ் அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க சார். இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்ட அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸ் எல்லாம் முடிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரேங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரேங்க்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். எப்போ நடக்கும், எப்போ ரேங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா 29/6/2026 நடக்கும். இந்த ரேங்க் எப்படி கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி, ஓகேங்களா, உங்களோட கம்யூனிட்டியில் நீங்கள் எத்தனாவது பர்சனாக இருக்கீங்க. ஜென்ரலில் மொத்தமாக பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஒரு 2.5 லட்சம் பேர் போடுறாங்கன்னு வைங்க சார். அதில் ஒரு 2.5 லட்சம் பேர் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்கன்னா அதில் ஜென்ரல் ப்ராசஸ்னு ஒன்று 2.5 லட்சம் பேர் போட்டிருக்காங்கன்னா அதில் 2.5 லட்சத்தில் நீங்கள் எத்தனாவது ரேங்க்கில் வரீங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு பிசி ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்க, அந்த பிசி கம்யூனிட்டியில் நீங்கள் எத்தனாவது பர்சனாக இருக்கீங்க அப்படின்னு 2 கேட்டகரியாக உங்களுக்கு ரேங்க்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதை சில கிரிட்டீரியாவை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க, உங்களோட கட் ஆஃபை பேஸ் பண்ணி, அதில் அவங்களோட நேமை பேஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஃபிசிக்ஸ் மார்க்கு, மேக்ஸ் மார்க், இது மாதிரி சில மார்க்ஸ் எடுத்து அதில் ரேங்க் வந்து ப்ராப்பராக கொடுப்பாங்க. உங்களுக்கு அந்த ரேங்க் வந்துடும். இந்த அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வரும். ரேண்டம் நம்பர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும். வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது வந்து உங்களுக்கு 29ஆம் தேதி நடக்கும் சார். ஓகேங்களா, உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துடும். ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், லாஸ்ட் இயர் ரேங்கை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு இந்த காலேஜில் பர்டிகுலர் காலேஜில் சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது எக்ஸாக்டாக நம்ம ரேங்க் லிஸ்ட்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். லாஸ்ட் இயருக்கு ரேங்கோட கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு ஏதோ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்டிங் வந்து கம்மியாக இருக்குமோ அப்படின்னு தோணுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் சார், ரெட்ரஸல்னு சொல்லுவாங்க. இது என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக குறை தீர்ப்பு. இப்போது நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்ஸை, அப்ளிகேஷன்ஸில் பண்ண மிஸ்டேக்ஸை சேஞ்ச் பண்ண. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணி கேட்குறாங்க, சார் இது மாதிரி நான் தப்பாக கொடுத்துட்டேன், ஸ்காலர்ஷிப்ஸ் வேணுமான்னு கேட்டாங்க, இல்லைன்னு கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, நான் இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்டேன், நான் ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது மாதிரி மிஸ்டேக் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே 30ஆம் தேதியிலேருந்து ஜூன் 30லேருந்து ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 4 to 5 டேஸில் அதை வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒரி பண்ணிக்க வேண்டாம், கண்டிப்பாக அதை சார்ட் அவுட் பண்ணிடலாம். அதுக்கான ஒரு டைம் இருக்கும். நீங்கள் நேராக டிஎஃப்சி சென்டருக்கு போயிடலாம் சார். உங்களுக்கு எந்த டவுட்டும் வேண்டாம், நேராக டிஎஃப்சி சென்டருக்கு போயிருங்க. டிஎஃப்சி சென்டர் வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வைங்க. அடுத்தது என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவாங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டிஎஃப்சி எப்படி நம்ம பார்க்கணும், எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங்கான அப்டேட்ஸ் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஆல்.